கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் இருக்குல்ல, அது என்னென்ன வரிசையிலே நடக்கிறது, அதுக்கு பிறகு வருகிற ஒவ்வொரு எக்காலத்திலும் வருகிற பயங்கரங்கள் எல்லாம் தேவனால் வரவிடப்படுகிற பயங்கரங்கள், பூமியில நடக்கிற பயங்கரங்கள் தான் பட்டியல் போட்டு காட்டப்படுகிறது. அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்க முடியும் சொல்றாங்கல்ல, அந்த கோபத்தை 7 பிரிவாக பிரித்து ஒவ்வொரு எக்காலங்கள் ஊதும் போதும் கர்த்தருடைய கோபாக்கினை எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்பதை சொல்லுவதுதான். காலங்களுடைய ரகசியம் மிக பெரியது. அதை இனி வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆழமா பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். போன முறை நாம் சந்தித்து கொண்ட போது 6ஆம் தூதனுடைய கால நாட்களில் நடக்கிற ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை கர்த்தருடைய வேதத்தின் அடிப்படையிலிருந்து நம்ம ஆராய ஆரம்பித்திருந்தோம். அது உலக அளவில் பயங்கரங்களை தோற்றுவிக்கிற ஒரு நவீன காரியம். அது என்னன்னா, யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் 4 தூதர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த 4 தூதர்களும் இந்த 6ஆம் தூதனுடைய காலம் துணிக்கிற நேரத்தில் கட்டவிழ்த்து விடப்படுவாங்க. அவர்கள் கட்டவிழ்த்து விடப்படும் போது அவர்களால் உண்டாகிற பயங்கரம், அது அந்த பகுதியில், அந்த பிரதேசத்தில் மாத்திரமல்ல, உலக அளவில் அந்த பாதிப்பு உண்டாகும் என்று சொல்லுகிறது. இந்த 4 தூதர்களுமே மரண தூதர்கள். இந்த மரண தூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, யுத்தத்தை மையமாக வைத்து இராணுவங்களை பயன்படுத்துவதன் மூலம் உலக அளவில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுவாங்க. அந்த பாதிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால், உலக மக்கள் தொகையில் 1/3 பங்கு பேரை கொல்லுவதாக இழுக்கும். சாத்தான் எப்பவுமே மனித கொலை பாதகன் என்று அடையாளம் இடப்பட்டிருக்கிறான். சாத்தான் எப்பவுமே கொல்லவும் அழிக்கவும் தான் மனிதரிடத்திலே வருகிறான். சில பேர் சொல்லுவாங்க, அங்கே கட்டப்பட்டிருக்கிறவர்கள தூதர்கள் என்று சொல்லி இருக்கிறதுனால இந்த தூதர்கள், இந்த 4 தூதர்களும் தேவனுடைய தூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல அவங்க பேசி நானே கேட்டிருக்கிறேன். சில புத்தகங்களில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் உண்மை அது அல்ல, அவர்கள் தேவ தூதர்கள் அல்ல. ஏன்னா அது எதை வச்சு நம்ம சொல்லலாம்னா, தேவ தூதர்களை கட்டி போட மாட்டாங்க யாருமே. தேவ தூதர்கள் தேவனுக்கு கட்டுப்பட்டவர்கள். அவங்க சொல்கிறத அவங்க கேட்டு கட்டுப்பாடாக நடந்து கொள்ளுவாங்க, அதானே? அப்படி இருக்கும்போது இவங்களை கட்டி போடுறாங்கன்னு சொன்னால், இந்த கட்டை அவிழ்த்து விட்டால் தன்னிச்சையாய் அவர்கள் பாய்ந்து காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது கண்டிப்பாக கீழ்ப்படியாமல் போன தூதர்கள், அழிவு பண்ணுகிற தூதர்கள், சங்காரம் பண்ணுகிற தூதர்கள், பிசாசுடைய தூதர்கள். சில தூதர்கள் பாதாளத்தில் கட்டி போடப்பட்டிருக்கிறாங்க. சில தூதர்கள் இந்த மாதிரி ஒரு ஆற்றங்கரில் கட்டி போடப்பட்டிருக்கிறாங்க. பிரதான தூதன் ஆகிய லூசிஃபர் ஏதேன் தோட்டத்தில் பலவீனப்படுத்தப்பட்டு விடப்பட்டிருந்தான். அது மாதிரி ஒவ்வொரு இடங்கள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற தூதர்கள் தேவ தூதர்கள் என்று சொன்னால் யாரும் நம்பாதீங்க. அது ஒரு பிசாசினுடைய தூதர்கள். அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பிசாசுகளை இந்த கடைசி நாட்களில் இது கட்டவிழ்த்து விடப்படும் போது பாதாளத்திலிருந்து ஒரு கூட்டம் ஆவிகளை, பிசாசுகளை பூமிக்கு ஏறி வர பண்ணி இராணுவத்தோட கூட கலந்து, இராணுவத்தில் ஒரு பேய் கடுத்த தன்மை, பிசாசு கடுத்த நடைமுறை கடைபிடிக்கப்படும். அதில் மனிதாபிமானமே எதிர்பார்க்க முடியாது. பொதுவாகவே யுத்தங்களில் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் யுத்தத்திற்கு என்று சில சட்டத்திட்டங்கள் வச்சுருக்கிறாங்க. யுத்தம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், எத்தனை மணிக்கு முடியணும், எங்கே சண்டை போடணும். இப்போ சமீபத்தில் நடந்த இஸ்ரேல் போர் கூட நீங்கள் பாருங்களேன். யுத்தம் நடக்குது, யுத்தம் தானே, நாங்கள் எங்கே எல்லா இடத்துல அடிப்போம்னு அடிக்கக்கூடாது. ஒரு ஆஸ்பத்திரியில் போய் குண்டு விழுந்து விட்டது, அது பெரிய பிரச்சனையாச்சு இல்லை? எப்படி நீ ஆஸ்பத்திரியில் குண்டு போடலாம்? குழந்தைகள் இருக்கிற ஆஸ்பத்திரியில், வியாதியஸ்தர்கள் ஓட முடியாதவங்க இருக்கிற இடத்துல. அப்போ குண்டு போடுறனா கூட இங்கே தான் குண்டு போடணும், இங்கே தான் அழிக்கணும்னு சில வரையறுக்கப்பட்ட விதிமுறைகள் யுத்தத்துக்குன்னு இருக்குது.
ஆனால் இந்த நாட்கள்ல சாத்தான் மேலே ஏறி வந்து, பிசாசனுடைய தூதர்கள் மேலே ஏறி வந்து இராணுவங்களோட தங்களை இணைத்துக் கொள்ளுகிறதுனால இந்த 4 தூதர்களும் கட்டவிழ்த்து விடப்பட்டு அவர்கள் மூலம் நடத்தப்படுகிற யுத்தத்தில் நீங்கள் எந்த விதமான சட்ட வரைமுறைகளை பார்க்க முடியாது. அவங்க புகுந்து மனிதர்களை வேகமாய் கொலை செய்வார்கள். இந்த யுத்தத்தினுடைய விளைவினால ஜனத்தொகையில், உலக ஜனத்தொகையில் 1/3 பங்கு பேர் இந்த யுத்தங்களில் மாத்திரமே கொலை செய்யப்படுவாங்க. இந்த யுத்தம் 4 அடுக்குகளை கொண்டது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கிறது. இந்த 4 அடுக்கு யுத்தத்தினுடைய மொத்த எண்ணிக்கை தான் உலக ஜனத்தொகையில் 1/3 பங்கு ஜனங்கள் மரணம் அடைவது. அப்போ இதனுடைய பயங்கரமான நீட்சி அதில் கடந்து வருகிறது. அதில் என்னென்ன இராணுவத்தை பயன்படுத்துவாங்க, அந்த இராணுவத்தினுடைய நம்பர் எவ்வளவு, அது எப்படிப்பட்ட மரணத்தை உண்டு பண்ணும், எதை கொண்டு அந்த கொலை வெறி செய்யப்படும் என்பதெல்லாம் நம்ம போன முறை சந்தித்து கொண்ட போது நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்க்குறோம், யுத்தத்தில் கொல்லப்படாமல் மிச்சமாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம் மனிதர்கள் இவ்வளவு தங்களை சுற்றிலும் நடக்கிறதை பார்த்தும் அவர்கள் மனம் திரும்பாமலும் தேவனை சாராமலும் இருந்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். ஏன் அந்த இருதய கடினம் உண்டாகிறது என்பதற்கு அந்த வசனத்தில் 2 காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பெரும்பான்மையானவர்கள் பேய்களை பேய்களாகவே ஆராதிக்கிறவர்கள். 2வது, அவர்கள் தேவன் அல்லாதவைகளை தேவன் என்று ஆராதிக்கிறவங்க. இந்த விக்கிரக ஆராதனைக்காரர்களை பாருங்க, இவங்களுக்கு அது பேயின் தெரியாது. இவர்கள் தங்கள் கைவசம் செய்த அல்லது தாங்கள் கண்களுக்கு காணப்படுகிற முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை தெய்வம் என்று நம்பிக்கொண்டு அவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிறாங்க. 2மே ஒரே மாதிரி ரிசல்ட் தான். இது 2மே ஜனங்களை பாதுகாக்க போதுமானது அல்ல. அப்போ இதில் தீவிரமாக அவர்கள் ஆராதிக்கிறதுனால தான் தங்களை சுற்றிலும் இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்தும். நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை தெரியும், பேயை ஆராதிக்கிறவர்கள், வேத வசனத்துக்கு எதிராக வாழ்கிறவர்கள், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் உணர்வற்றவர்களாக இருப்பாங்க. தங்களை சுற்றி இவ்வளோ பயங்கரம் நடக்குதுல்ல, ஏன்னு யோசிக்க மாட்டான், ஏன்னு கேட்க மாட்டான். அதான் போன முறை சந்தித்த போது சொன்னேன், இந்த ஆவிகள் தங்களை தேவர்கள் என்று காண்பித்து அது இளம் பெண்களை வந்து அசிங்கப்படுத்து ஆராதனை கூடத்தில் என்றெல்லாம் சொல்லுதே, அது நம்புகிறாங்களே. அந்த காலத்தில் நிலவு வணக்கம் என்று சொல்லுகிற ஒரு சின் என்ற ஒரு தெய்வம், அதற்கு ஒரு கோயிலை கட்டி வச்சுருந்தாங்க பழைய காலத்தில், நிம்ரோத்தின் காலத்தில். அந்த நிலவு வணக்கத்தினுடைய கோயில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக மேலே போய் உயரமாக ஒரு டவர் வச்சுருப்பாங்க. அந்த தெய்வத்துக்கு பேர் சின் என்பது பெயர். அதை வணங்குவதற்கு போவாங்க. அதில் செய்யப்படுகிற ஆராதனை முறைகள் ரொம்ப பயங்கரமானவைகள், ரொம்ப அசிங்கமானவைகள். அவைகள் ஆராதனை என்று சொல்லவே முடியாது. அந்த அளவிற்கான ஆராதனைகள் எல்லாம் அங்கே செய்யப்பட்டு வந்தன. இந்த ஆராதனையில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த சின் கோயிலை சுற்றிலும் விபச்சாரம் பண்ணுகிற பெண்களை வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் சில காலங்களுக்கு முன்னால் கோயில்களை சுற்றிலும் தேவதாசிகள் என்ற ஒரு அமைப்பு இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னோடியாக கானானியர்கள் வழிபட்ட இந்த கோயில்களில் சுற்றிலும் விபச்சாரம் பண்ணுகிற பெண்களுடைய வீடுகள் அங்கே இருக்கும். எல்லாமே விபச்சாரம் பண்ணுகிறவர்கள். அதே மாதிரி ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத 3ஆம் பாலினத்தவர் அவர்கள் நிறைய அதில் சுற்றிலும் குடியிருப்பாங்க. இவர்கள் எல்லாமே பாவத்திற்கும் இச்சைக்கும் பயன்படுத்தப்பட்டாங்க. எப்படி? ஆராதனை என்ற பெயரில். அந்த ஆராதனையிலேயே, ஆராதனை கூடத்திலேயே, அந்த வளாகத்திலேயே அவங்க பாவம் செய்யணும், பப்ளிக்காக, ஓப்பனாக. இதெல்லாம் செய்து அந்த தேவர்களை அவர்கள் சந்தோஷப்படுத்துவாங்க. இதை சொல்லும் போதே ஒருவனுக்கு என்ன தோணணும், இது எப்படி கடவுள் இப்படி இருக்கும், கடவுள் எப்படி இதெல்லாம் செய்ய சொல்லும், ஏன் பிள்ளையை கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து படைக்க சொல்லும், கொலை செய்ய சொல்லும்னு யோசிக்க மாட்டான். காரணம், பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டிருப்பான். இந்த கடைசி காலத்தில் அதான் தேவை. ஏன் இந்த பேய் வணக்கத்தை பற்றி சொல்றேன்னா, பேய் வணக்கத்தை கொண்டு வந்தால் ஜனங்களை உணர்வற்றவர்களாகவும் ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி விடலாம். விக்கிரக ஆராதனைகளை பெருக பண்ணினால் அவருடைய உணர்வை மட்டுப்படுத்தி விடலாம். அதான் நோக்கம். தீவிரமாக அது பரவும். அவங்க பாருங்க, வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும் இது எப்படி கடவுளுடைய தன்மையாக இருக்க முடியும். ஆனாலும் அதை அவர் நம்புவார்கள், ரொம்ப சின்சியராக பின்பற்றுவாங்க. அப்போ அதனுடைய முன்னோடியாக இந்த கடைசி காலத்தில் தீவிரமாக சாத்தானுடைய வழிபாடுகளை
கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். போன முறை நம்ம சந்தித்து கொண்ட போது பேயின்னு சொல்லி ஆராதிக்கிற ஒரு கூட்டம் எழும்புவாங்க. ரெண்டாவது, பேய்த்தனத்துக்கு அடுத்த ஆராதனைகளை தேவனுடைய ஆராதனையில் கொண்டு வந்து கலப்பாங்க. ஏன்னா அது மனிதர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். கடைசி காலத்தில் ஒரு மனநிலை இருக்கிறது, அதை பற்றி வேதம் நிறைய சொல்றது. அது நோவாவின் காலத்தின் மனநிலை, லோத்துவின் காலத்தில் மனநிலை. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விற்பதும் கொள்வதும் அசிங்கமும் அசுத்தமும். அடுத்து மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் ஆடம்பர பிரியராகவும் சுகபோக பிரியராயும் இருப்பாங்க. இதெல்லாம் கடைசி காலத்தில் வரக்கூடிய ஜனங்கள். இந்த ஜனங்களுடைய மனநிலைக்கு ஒரு தீர்வு சொல்லுகிற, அதற்கு ஒரு தீனி போடுகிறது தான் அவங்க கேட்பாங்க. எங்கேயுமே ஒரு ஃபிலிமில் அதான் கேட்பாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் அதான் கேட்பாங்க, ஒரு பொம்மையில் கூட அதான் கேட்பாங்க, ஒரு படத்தில் அதை கேட்பாங்க, ஒரு ஆராதனையிலும் அதை கேட்குறாங்க. அதனால்தான் இன்றைக்கு நவீன ஆராதனைகள் என்ற தலைப்பில் ஜனங்களை கவரக்கூடிய விதத்தில் ஆராதனைகள் வந்திருக்கின்றன. அது வெளியே பார்க்கும்போது நம்ம சந்தோஷத்தை தர்ற மாதிரி தந்தாலும் அது உண்மையிலே உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்ணை குருடாக்கி போட்டுவிடும் என்று நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். அது சாத்தானுடைய தந்திரம். ஒருவன் அப்படியே தூங்க வச்சு அவனுடைய எலும்பை உருவனதை போல ஒருவனை மயக்க நிலைக்குள்ளாக்கி உங்களுடைய விலையேற பெற்ற விசுவாசத்தையும் தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையும் ரட்சிப்பையும் இழக்க பண்ணுவது. அப்போ துணிகரமாக பேசுவாங்க, நம்ம கேட்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருவர் சொல்லுகிறார், கொஞ்சம் விட்டால் இயேசு கிறிஸ்து நரகத்துக்கு வந்து விடுவார், பிதாவானவர் நரகத்துக்கு வந்து விடுவார் என்றெல்லாம் சொல்கிறாங்க, கைதட்டுறாங்க. சொல்கிறவரை பற்றி கூட நான் கவலைப்படலை, கைதட்டுறவனை பற்றி தான் கவலைப்படுகிறேன். அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிறது, இப்படிப்பட்ட நவீன உபதேசங்கள், நவீன ஆராதனைகள் நம்முடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி, அதுவும் கடைசி கால மனநிலைக்கு, இதெல்லாம் பேய்க்கெடுத்தவைகள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லு. நான் 100% சொல்லும், பேய்க்கெடுத்த ஆராதனைகள். அது தேவனுடைய ஆலயத்தில் செய்யப்படுது என்பதற்காக அது தேவனுக்குரிய ஆராதனை என்று நம்ம சொல்ல முடியாது. தேவனுக்குரிய ஆராதனை தான் தேவனுடைய ஸ்தலத்தில் செய்யப்படணுமா? இல்லை. பிசாசுக்கு அடுத்த ஆராதனைகள் அங்கே செய்யப்பட முடியும், செய்யப்படுகின்றன. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். இந்த பிசாசை பிசாசாகவே வணங்குகிற ஒரு புது கலாச்சாரம் வந்திருக்கிறது. அது அவர்களுடைய ஞானத்தை சந்தோஷப்படுத்துகிறதாகவும் காணப்படுகிறது, பாவ இச்சை சந்தோஷப்படுத்துகிறதாகவும் காணப்படுகிறது. சாத்தானுடைய வணக்கம் அல்லது சாத்தானுடைய சபை என்பது அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ என்ற இடத்துல, கலிஃபோர்னியாவில் இருக்கிற அந்த இடத்துல 1966 வருஷம் ஆண்டனி லாவே என்று சொல்லுகிற ஒரு மனிதனால் துவக்கம் செய்யப்பட்டது. இவர் ஒரு காலத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரராக இருந்தவர். ஊழியத்தில் ஏதோ சின்ன சின்ன பாவங்கள் ஏதோ இருக்கும் போல் இருக்குது. ஊழியத்தில் அவர் நினைத்த அளவுக்கு முன்னேற முடியவில்லை, அவருக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை. மனம் வெறுத்து போய் தற்கொலை செய்து கொள்ள போன ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் இரவிலே அவர் சாத்தானை முகமுகமாய் பார்க்கிறார். சாத்தான் சொல்கிறார், ஆண்டனி, நீ ஏன் சாகணும்? நீ என்னை பின்பற்றி வா. நீ கடவுள் என்று போனாயே, கடவுள் உனக்கு என்ன செஞ்சாரு? என்னை பின்பற்றி வா, நான் மனிதர்களை கொள்ளை பொருளாக தர்றேன். நான் உன்னுடைய மரணத்தை விரும்பலை, நீ நல்லா இருக்கணும், மனிதர்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தணும் இருக்கணும். அவன்கிட்ட முகமுகமாக பேசி நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று இவர் சொல்ல, உன்னுடைய இரத்தத்தினால் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுன்னு, அதெல்லாம் ஒரு பெரிய கதையே இருக்குது. அது போட்ட பிறகு அவரிடத்தில் தினம் வந்து சாத்தான் தன்னை வெளிப்படுத்தி பேசினான். அவருடைய கருத்துக்கள், அவருடைய கொள்கைகள் இதெல்லாம் சொன்னபோது நான் சொன்னேன், இந்த கடைசி கால மனநிலைக்குள் வந்த மனிதர்கள் அவங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது, நல்லா இருக்குதே என்று சொல்லி அந்த ஆராதனை வழிமுறைகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய கூட்டம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அதில் எப்படி இருக்குன்னு கேட்டால், நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அது மாதிரி இருக்கலாம். அந்த ஆலயத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி இருக்கலாம். போதைப் பொருள் சாப்பிடணுமா சாப்பிடலாம், விபச்சாரம் பண்ணணுமா பண்ணலாம், கொலை செய்யணுமா செய்யலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். சாத்தானை ஆராதிக்கணும், அப்படி தான் அந்த ஆராதனை முறைகள். நிறைய அதை பற்றி சொல்ல முடியாது. அவர்கள் சாத்தான் அந்த மனிதனை சந்தித்து அவரிடத்தில் கடைசி காலத்தில் சாத்தானுடைய வேதம் என்ற ஒரு வேதத்தை எழுதி கொடுத்தான். இதான் என்னுடைய தரப்பு, கடவுள் தன்னுடைய தரப்பை சொல்லிட்டார், அது வேத புத்தகம் என்ற ரீதியிலே நீங்கள் வாசிக்கிறீங்க. என் தரப்பை யாராவது கேட்டிங்களா? ஏன் இப்படி நடக்கிறதுன்னு கேட்டிங்களா? கடவுள் எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரி என்று தெரியுமா? ஒரு மனிதனுடைய உழைப்பை முழுவதும் சுரண்டி கொண்டு அவனை கடைசியில் கைவிட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடியவர். நான் அப்படி அல்ல, ரொம்ப லாஜிக்காக இருக்கும். அதில் படித்து பார்த்தீங்கன்னா
அதில் சொல்லுவான், ஒரு மனிதனுக்குள்ளே 2 தத்துவங்கள் இருக்கிறது. ஒன்று அவனுடைய ஆவி, இன்னொன்று அவனுடைய மாம்சம். மாம்சத்தினுடைய இச்சைக்கு நீங்கள் தீனி போட்டு ஆவிக்குரிய இச்சைக்கு, ஆவிக்குரிய காரியத்துக்கு நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை என்றால் அதுக்கு பேர் பாவம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இச்சிக்கிறது. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஆவி கேட்குதே, ஜெபம் பண்ணணும், தேவனை பார்க்கணும், ப்ரேயர் பண்ணணும் கேட்குது, அதை இந்த பாவ சரீரம் மேற்கொண்டு விடுகிறது. அதுக்கு பேர் தான் பாவம் என்று சொல்லுகிறீர்கள். இப்போ நான் கேட்குறேன், உங்கள் சரீரம்தான், உங்கள் ஆவி தான். ஆவியை மாத்திரம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு சரீரத்தை காயப்பட்டு அதுவும் பாவம் தானே? சரீரம் விரும்புகிற பாவத்தையும் இச்சையும் சரீரத்துக்கு கொடுக்காவிட்டால் அது பாவம் தானே? அது எப்படி பரிசுத்தமாகும்? அது ஒரு மனிதனுக்கு இயற்கையாக தோன்றுகிறதானே. சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடணும், பசிக்கிற நேரத்தில் பசிக்குதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி உடலுக்கு வேறு சில தேவைகள் இருக்கிறது, அது மாத்திரம் எப்படி பாவமாகும் என்பது போன்ற கேள்விகள். இந்த கேள்விகள் பார்க்கும்போது லாஜிக்காக இருக்க மாதிரி தெரிகிறதுனால இந்த ஞானம் உள்ளவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற வாலிபர்கள், பொதுவாக வாலிபர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நாங்கள் மற்றவர்களை விட விசேஷித்த ஞானம், பலம் உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள் என்பதை நிரூபிக்கவும் காட்டும் விரும்புவாங்க. அது வாலிபர்களுடைய மனோபாவம், மனோநிலைமை. இவங்களுக்கு இந்த மாதிரியான காரியங்கள் வந்த உடனே ஒரு போதகரை வாயடைக்க பண்ணணும், ஒரு சபையை திகைக்க பண்ணணும் அப்படின்னு இந்த புதிய மத கருத்துகளுக்குள்ள, நம்பிக்கைகளுக்குள்ள தங்களை நுழைத்து கொள்ளுகிறார்கள். நுழைத்து கொண்டு இங்கே சொல்லப்படுற இந்த தத்துவங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு கடவுள் எப்படி தேவனோ அதே மாதிரி சாத்தானும் ஒரு தேவன் தான் என்று சொல்ல ஆரம்பித்து ஆராதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது இந்த அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் வலுப்பெற்று இன்னைக்கு உலகத்தில் எல்லா நாடுகளிலும் கிளை பரப்பி இருக்கிறது. வெளியே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ கோயில்கள் மாதிரி இருக்கும், உள்ளே சாத்தான லூசிஃபர் என்ற பேர் சொல்லி ஆராதிப்பாங்க. அவருடைய வேத புஸ்தகம் இருக்கிறது, பைபிள் இருக்கிறது. அந்த பைபிளில் கர்த்தருடைய தத்துவங்களுக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கும் எதிர்மறையான கருத்துக்களும் காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சொல்ல கர்த்தர் மனிதனை அடிமையாக்க விரும்புகிறார். சாத்தானாகிய நானும் மனிதர்களை விடுதலையாக்க விரும்புகிறேன். நீ விரும்புகிறதை செய்ய முடியலன்னா அப்புறம் என்னங்க சுதந்திரம் உனக்கு? நீ ஆசைப்படுகிறதை செய்ய முடியலன்னா அப்புறம் என்ன விடுதலை உனக்கு என்றெல்லாம் பேசுறதுனால இந்த இளம் தலைமுறையினர் தீவிரமாக அவர்களால் ஈர்க்கப்பட்டு அந்த நம்பிக்கையை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கு உலகத்தில் தீவிரமாய் அவர்கள் பரவி கொண்டு வருகிறார்கள். காரணம் என்ன கேட்டால், மனுக்குலத்தை மதியை மயக்கி அவர்களை உணர்வற்ற நிலைக்குள்ள மாற்றுவதற்கும், தன்னை சுற்றிலும் நடக்கிற எந்த பயங்கரங்களையும் கண்டுகொள்ள முடியாதபடி கண்களை குருடாக்குவதற்கும் சாத்தான் கடைசி காலத்தில் வைத்திருக்கிற தந்திரம் தான் பேய்களுக்கு எடுத்த ஆராதனை. இவ்வளவு தங்களுடைய சொந்தங்களை மறிக்க கொடுத்தோம், உலக ஜனத்தொகையில் 1/3 இழக்க கொடுத்தோம். உலகத்தில் 1/3 செத்தா அதில் நிச்சயமாக நம்முடைய நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இதெல்லாவற்றையும் பார்த்தும், அந்த கொடூர மரணங்களை பார்த்தும் ஒருவனால் சும்மா இருக்க முடியுதுன்னு சொன்னால் அது நிச்சயமாக மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களால் தான் முடியும். அதனால தான் முந்தி சாத்தான் தன்னுடைய அலையை பரவ வைக்க ஆரம்பித்திருக்கிறான். அதனால் நீங்கள் ஆராதனை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக செய்யுங்க. வெளியே இயேசுதான் சொல்லுவாங்க, வெளியே காட்டுவதெல்லாம் உங்களுக்கு கர்த்தரின் காரியம் போல காட்டுவாங்க. நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ளேவர் வேறவாக இருக்கும். அது முழுக்க முழுக்க உங்களுடைய இருதயத்தை நிர்விசாரம் கொள்ளக்கூடியதும், ஆயத்தம் பண்ண முடியாதபடி உங்களை பின்னடைய வைக்கிறதும். அதெல்லாம் கர்த்தர் வருகிறார்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வரமாட்டார். கர்த்தர் நம்மை கைவிடுவாரா? கர்த்தர் நம்மை விட மாட்டாரே, கர்த்தர் அப்படியா, கர்த்தருடைய கிருபை பெரியது, அப்படி இப்படிலாம் நமக்கு சொல்லும்போது நல்லது மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும். இதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 6ஆம் தூதனுடைய எக்காளம் ஊதும்போது நடக்கிற முதல் சம்பவம் உலகம் தழுவின ஒரு பெரிய வார், ஒரு யுத்தம். 6ஆம் தூதனுடைய எக்காலத்துக்கும் 7ஆம் தூதனுடைய எக்காலத்துக்கும் இடையில நிறைய சம்பவங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. இந்த எக்காலம் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னால் ஊதின 5 எக்காலங்கள், அதில் நடைபெற்ற சம்பவங்கள் பயங்கரமானது தான். இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நீண்ட நெடிய காரியங்கள், நீண்ட காலம் இந்த எக்கால சத்தத்தினுடைய துனி நீடிக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் 6ஆம் தூதனுடைய எக்காலத்துக்கும் 7ஆம் தூதனுடைய எக்காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் நிறைய சம்பவங்கள், விசேஷித்த சம்பவங்கள் நடத்தப்படுகின்றன.
எக்காலம் ஊதுன உடனே ஐப்ராத் நதிக்கரையில் இருக்கிற தூதர்கள் கட்டவிழ்க்கப்பட்டு உலகம் தழுவின பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு யுத்தம் 4 தவணைகளாக நடத்தப்படும். இதை மனசில் வச்சுங்க. ரெண்டாவது பாருங்க, இந்த 2 எக்காலத்துக்கு நடுவில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கின்றன. அது என்ன அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றா சொல்லிடுறேன் பாருங்க. 1, யூப்ரட்டிஸ் நதிக்கரையின் தூதர்கள் கட்டவிழ்த்து விடப்படுவார்கள். 2வது, யுத்தங்களின் காலம் ஆரம்பிக்கிறது. 4 தவணையாக யுத்தம் தொடர்கிறது. இதன் விளைவாக பூமியில் 1/3 மனிதர்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து தேவனுக்கு அடுத்த ஒரு முக்கியமான காரியம் நிகழ்வதை பற்றி வேதம் சொல்லுகிறது. அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு பலமான தூதனும் பரலோகத்திலிருந்து மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு புதிய புத்தகமும். அதை பற்றி ஒரு சம்பவம் சொல்லுது. இதெல்லாம் இந்த 2 எக்காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடக்க போகிற காரியங்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து என்ன நடக்குதுன்னு கேட்டால், பரலோகத்தில் இருக்கிற தேவாலயம் அளக்கப்படுகிறது. அந்த புதிய தேவாலயத்தினுடைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் ஏற்படுத்த போகிற புதிய தேவாலயம், அந்த புதிய தேவாலயத்தினுடைய அளவு, அதனுடைய ரகசியங்கள், இதெல்லாம் இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் வெளிப்படுத்தப்படும். பொதுவாகவே நீங்கள் ஒரு வசனங்களை, ஒரு நிகழ்வுகளை, ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும்போது அதை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு எது என்ன காலத்தில் நடக்கும் என்பதை அந்த டைம் டேபிளோட சேர்த்து படித்தா தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். எது முன்னால் நடக்கும், எது பின்னால் நடக்கும், எது எப்போ நடக்கும் என்றால், ஒரு சம்பவத்தில் சொல்லப்பட்டதைப் போலவே சில சம்பவங்கள் நம்முடைய கண்கள் காண நடக்கும்போது அதுதான் இதுன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், அப்படி இந்த காலத்தோட கர்த்தருடைய காரியங்களை நடக்கப் போகிறவர்களை சேர்த்து ஆராய்ந்து பார்க்காததுனால தான் பல தப்பான தகவல்களை நமக்கு தந்துடுறாங்க. இப்போ இஸ்ரேலில் சண்டை வந்த உடனே இயேசு வந்து விட்டாருன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் பேர். ஒலிவு மலையில் வந்து நின்றுட்டாரு, ஒலிவு மலை கீறிச்சு நான் பார்த்துட்டேன்ட்டாங்க ஒரு குரூப். இன்னொருத்தர் சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு 3வது உலக போர் ஆரம்பித்து விட்டது, கோகு மாகோகு வந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. கோகு மாகோகு எந்த காலத்தில் வருவாங்க, அந்த யுத்தம் எப்போ நடக்கும், கர்த்தருடைய வருகை எப்போ நடக்கும், எந்த காலத்தில் என்ன நடக்கும், ஒரே மாதிரி சம்பவம் வெவ்வேறு இடத்துல நடக்கும்போது அதுதானோ இது என்று நம்ம ஏன் நினைச்சிருந்தோம் சொன்னால், கால பட்டியல் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான். இது எந்த காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு குறிப்பாக ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, வானத்தில் 4 வருஷத்துக்கு ஒரு முறை சந்திரன் சிவப்பு நிறமாய் மாறும். சில சமயத்தில் ரொம்ப தீவிர சிவப்பு நிறமாக மாறும். இது இயற்கையாகவே நடக்கிற ஒரு காரியம். ஆனால் கடைசி காலத்தின் அடையாளங்களில் ஒன்று சூரியன் இருளடையும், சந்திரன் இரத்தமாக மாறும் அப்படின்னு இயேசு மத்தேயு 24வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். இதற்கு ஒப்பான ஒரு சம்பவம் இப்போ நடக்க போகுது அப்படின்னு ஒரு பேப்பரில் பார்த்துட்டா அவ்வளோதான் கர்த்தர் வந்து விட்டார் அப்படின்னு உடனே தீவிரமாய் வந்து விடுகிறோம். சில காலத்துக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவை கொண்டிருக்கிற பல ஊழியர்கள் அங்கிருந்தான் புதுசாக பேசுவாங்க. ஒரு பெரிய ஒரு சந்திர கிரகணம், சந்திரன் சிவப்பு நிறமாய் மாறப்போகுது நவம்பர் மாதம் என்று சொல்லப்பட்ட போது நிறைய பேர் பொய்யான தகவல்களை பரப்பி, இதுதான் கர்த்தர் சொன்ன அந்த மத்தேயுவில் சொன்ன அந்த காரியம், கர்த்தர் எங்கிட்ட தெளிவாக பேசினார்னு புத்தகமெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணாங்க. அது இல்லை என்று நான் மறுத்து சொன்னோம். நம்ம காரணம் என்ன தெரியுமா, அந்த சந்திரன் ரத்தமாக மாறுறதுக்கு முன்னால் என்னென்ன நடக்கும், அதை சுற்றி இருக்கிற அடையாளங்கள் இவர்கள் அதை பார்க்கல, நடக்கும்னு கேள்விப்பட்டாங்க, அவ்வளோதான். அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வார் நடந்தால் அந்த யுத்தத்தின் செய்தியை கேள்விப்பட்ட அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அந்தி கிறிஸ்து மாதிரி ஒரு ஆள் நான் தான் கிறிஸ்துன்னு சொன்னால், இந்த பார்த்தீங்களா வரப்போகிற அந்தி கிறிஸ்து வந்துட்டான் அப்படின்னு உடனே அந்த காலத்தை நம்ம நிதானிக்கிறதுல நடக்க வேண்டிய பல காரியங்கள் இருக்கே. அப்போ எந்த ஒரு சம்பவத்தையும் நம்ம பார்க்கும்போது இது எந்த காலத்தில் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் அதற்கு ஒப்பான சம்பவங்கள் அதற்கு முந்தின காலத்திலே நம்ம வந்து நடக்கலாம். இப்போ பாருங்கள், கடைசி காலத்தின் அடையாளம் என்று கர்த்தர் இந்த கொள்ளை நோய்களை ஒரு அடையாளமாக சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 24 பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இந்த கொள்ளை நோய் அடையாளத்தை ஒரு அடையாளமாக சொல்லியிருக்கிறார். கொள்ளை நோய் எந்த காலத்தில் தான் வரல? தாவீதின் காலத்தில் கொள்ளை நோய் வரலையா? எருசலேமிலே கொள்ளை நோய் வரலையா? பிலிஸ்தர்களுக்கு நடுவில் கொள்ளை நோய் வரலையா? நம்ம சமகாலத்தில் வரலையா? அப்போ இது எந்த கொள்ளை நோயை கர்த்தர் சொன்னார்
அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்க போகும்போது கடைசி காலத்தின் அடையாளம் என்று வரும்போது உலகம் தழுவினதாய் தோன்றின ஒரு கொள்ளை நோய் என்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டியிருக்கு. இது மற்ற கொள்ளை நோய்களிலிருந்து தன்னை வித்தியாசமாய் காட்டுகிறது. அப்போ இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் தான் கடைசி காலத்தின் அடையாளங்கள் என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வர முடியுது. அப்போ வேதத்தின் கடைசி காலத்தின் நிகழ்வுகள் சொல்லப்பட்ட தரிசனங்களை விளங்கி கொள்ளும்போது என்ன காலத்தில் இது நடக்கும் என்ற காலத்தை குறித்த அந்த பட்டியல், அந்த டைம் டேபிள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாவிட்டால் ஏதாவது அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதுதான் இது என்று ஒரு முடிவுக்கு வந்து நாமும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பி கடைசியில் வரவில்லை என்றால் அதற்கு பல்வேறு விதமான சாக்கு போக்குகளை சொல்ல வேண்டி வரும். 2000வது வருஷம் வந்த போது ஒரு சம்பவம் நடைபெற்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த தென்கொரியா தேசத்தில் ஒரு பெரிய சபை, நான் சொல்லுவது எழுப்புதல் அடைந்த டாக்டர் பால்யாங்கிச்சோவுடைய சபை அல்ல, அது மாதிரி வேற ஒரு சபை. அந்த ஒரு சபை, அதுலேயும் நிறைய ஜனங்கள் கூட்டமாக போவாங்க. 2000வது வருஷம் வந்தபோது அந்த வருஷத்தில் 2000வது வருஷம் 1999 கடைசி நாள் டிசம்பர் 31, 2000வது வருஷம் காலையில் இந்த 12 மணிக்கு இயேசுனுடைய வருகை, ரகசிய வருகை சம்பவிக்கும், அல்லது இயேசுனுடைய வருகை நடக்க போகுது. அதனால் சபையார் எல்லாரும் வந்துருங்க, இன்னைக்கு கர்த்தர் நம்மை உயிரோடு எடுத்துக்கொண்டு போக போகிறார்னு அந்த சபை போதகர் பிரசங்கம் பண்ணிவிட்டார். உடனே இது எல்லா ஜனங்களும் ஆயத்தமாக வந்திருக்கிறாங்க, கர்த்தர் கொண்டு போக போகிறாருன்னு. இந்த நியூஸ் காட்டு தீ போல பரவினதுனால, ஏன்னா லட்சக்கணக்கான பேர் இருக்கிற ஒரு சர்ச்சு அது, நிறைய டிவி சேனல்ஸு, கேமராக்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு பக்கம் காத்திருக்கிறாங்க. அதற்கு அவர் சொன்ன ஒரு வியாக்கியானம் என்ன அப்படின்னு கேட்டால், பூமியினுடைய சரித்திரம் வேதத்தில் சொல்லப்பட்ட சரித்திரம் ஆரம்பித்ததிலிருந்து இயேசு வருகிற வரைக்கும் 4000 வருஷங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அந்த காலகட்டம் 4000 வருஷம். ஆதாமின் காலம் துவக்கி இயேசு வரைக்கும் 4000 வருஷ சரித்திரம். இயேசுனுடைய நாட்கள்லிருந்து 2000வது வருஷம் வரைக்கும் 2000வது வருஷம். அப்போ பாருங்க, கர்த்தருடைய பார்வையிலே ஒரு நாள் என்பது 1000 வருஷத்துக்கு சமம். இது நான் சொல்ல, இந்த பாச சொல்ல, கர்த்தருடைய பார்வையில் ஒரு நாள் என்பது 1000 வருஷத்துக்கு சமம். அப்படி பார்த்தால் 4000 வருஷம் என்பது 4 நாள். அப்புறம் ஒரு 2000 வருஷம் என்பது 2 நாள். 4 2 6 நாள். 6 நாள் மனிதர்களுக்காக கர்த்தர் வேலை செய்த நாள். 7வது நாள் கர்த்தருடைய நாள். அப்போ பாருங்க, அப்போ 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு. 7வது நாளோ கர்த்தருக்குரியது, கர்த்தரதை ஆசீர்வதித்தார், அந்த நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். அப்போ இந்த 7வது வருஷம் வந்துருச்சு. அதுதான் 2000வது வருஷம் துவங்கும் போது 7வது வருஷம். அப்போ இந்த 7வது வருஷத்துக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டா அந்த 1000 வருடம் இயேசுனுடைய 1000 வருட அரசாட்சி வருது. நல்லா தானே இருக்கு கேட்க, வந்திருந்தா சந்தோஷம்தான். அந்த 2000ல் அந்த 1000 வருட அரசாட்சி வந்திருந்தால் இப்படியா நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம்? இப்படியா பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் கையேந்தி கொண்டு நிற்போம்? இப்படியா எந்த நேரத்தில் என்ன தலையில் விழுமோ என்று பதறி கொண்டு இருப்போம்? எல்லாம் காத்திருந்தாங்க, நம்ம எல்லாம் மறைய போகிறோம், காணப்படாமல் போகிறோம், எடுக்கப்பட போகிறோம்னு எல்லாம் டிவிலாம் வச்சா. 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, இந்த பாருங்க 23 வருஷம் ஆச்சு. அப்போ ஏன் காரணம் என்ன? காலங்களை நேரங்களை நிதானிப்பது நமக்குரியது அல்ல. இவங்க சொல்கிற மாதிரி ஆதாம் காலத்திலேருந்து வருஷம் ஒரே மாதிரி 365 நாள்னு போட்டு மாதங்கள் பிரிக்கப்பட்டு இப்படி காலண்டர்லாம் இருக்கலை. அது எத்தனை காலகட்டங்களை தாண்டி வந்திருக்கிறது தெரியுமா? அந்த காலத்தில் பாருங்கள், ஒரு பகல் ஒரு இரவு, இது ஒரு நாள் அது ஒரு நாள்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தது. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தான் என்பதாக ஒரு கணக்கு இருந்தது. நிறைய காலண்டர்கள் பயன்படுத்தப்பட்டது. மாயனுடைய காலண்டர் பயன்படுத்தப்பட்டது. இது மாதிரி நிறைய காலண்டர்கள் இருந்தது. காலண்டரே இல்லாத காலம் இருந்தது. நீங்கள் எதை வச்சு கரெக்டாக வந்து ஆதாம் காலத்திலேருந்து காலண்டர் போட்டு கரெக்டாக வந்து நாட்களை எண்ணி வருஷத்தை 365 நாட்களாக பிரித்து அதுக்கு 12 மாதங்களை வைத்து இதே மாதிரி நடத்திட்டு வந்தாங்களாமா? இல்லை எவ்வளோ குழப்பங்கள் நடந்திருக்கிறது. ரோமர்கள் ஆட்சி பண்ண காலத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த 365 நாளை அங்கங்கே பிரித்து போட்டு தங்களுடைய பேர் விளங்க வேண்டும் என்று மாதங்களை உருவாக்குவார்கள். ஆகஸ்ட் அப்படின்னு சொன்னால் அகஸ்து ராயனுடைய, அவருடைய சீசருடைய பேர், அவர் பேரில் என் பேரில் ஒரு மாதம் வேண்டும் என்று அங்கே கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோமே, அகுஸ்து ராயன் அப்படின்னு பேர், அவர் பேரை வச்சு ஆகஸ்ட்னு ஒரு மாதம்.
அவர்களுடைய தேவங்களுடைய பேர் வச்சு ஒரு மாதம், இப்படியெல்லாம் மாதங்களை எல்லாம் குழப்பி எல்லாம் பண்ணி வச்சிருக்கும் போது நீங்கள் அப்படியே ஒரே நூல் பிடிச்ச மாதிரிலாம் எந்த காலங்களையும் நம்ம கணித்து வைக்கவில்லை. இவராய் ஒரு காலத்தை சொன்னார், 2000வது வருடம் வந்தால் அதுக்கு பிறகு வருகிற 1000 வருடம் கர்த்தருடைய வருடம், 6000 வருடம் முடிந்து விட்டது, 7000வது வருடம் கர்த்தருடைய வருடம் அப்படின்னு சொன்னாங்க டிக்ளேர். ஆனால் நீங்கள் வருஷத்தை தான் பார்க்குறீங்க ஒழிய அந்த வருஷத்துலையுமே தப்பு இருக்குது. அதற்கு முன்னால் நடக்க வேண்டிய காரியங்களுடைய பட்டியல் இவ்வளோ போட்டிருக்கு. ஐயா, இதெல்லாம் நடக்காமல் எப்படி இயேசுனுடைய வருகை வரும்? கர்த்தர் இதே போன்ற காரியங்களை சொல்லி சொன்னார், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று கூட கர்த்தர் ஒரு வாசனத்தை சொல்லி வைத்திருக்கிறார். அதனால் தப்பாக நம்ம ஏதாவது தீர்மானத்துக்குள்ளே வந்து பேசிடக்கூடாது. அதனால் நடக்க போகிற சம்பவங்களையும் நடக்க வேண்டிய காலத்தையும் தெளிவாக அறிந்து கொள்ளணும். எது எந்த காலத்தில் வரும் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போத்தான் கர்த்தருடைய தீர்க்க தரிசன புத்தகங்களை தெளிவாக உங்களால் விளங்கி கொள்ள முடியும். பாருங்கள், தேவாலயத்தை அளந்து பார்ப்பதை பற்றியும் புதிய தேவாலயத்தின் ரகசியங்கள் வெளியாகிறது. அதுக்கு அடுத்த நிகழ்வாக என்ன நடக்குதுன்னா, 2 சாட்சிகள். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்தில் அந்தி கிறிஸ்து மனிதர்களை அடக்கி ஆளும்போது அவனை எதிர்க்கத்தக்கதாக 2 சாட்சிகள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வர போறாங்க. அவர்கள் அந்தி கிறிஸ்துவோடு கூட தங்களுடைய வல்லமையை வைத்து யுத்தம் செய்து தங்களுடைய எதிர்ப்பை காண்பிப்பாங்க. அந்த 2 சாட்சிகளும் நடைபெறுகிற யுத்தத்தில் அந்தி கிறிஸ்துவால கொல்லப்படுவாங்க. அவர்கள் 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். 3 நாள் அளவும் எருசலேமின் வீதிகளில் அவருடைய பிரேதம் கிடக்கும். தான் ஜெயித்து விட்டேன் என்பதை ஜனங்களுக்கு காண்பிக்க அந்த பிரேதங்களை அப்படியே வச்சு எல்லா சேனல்களிலும் அவைகளை ஒளிபரப்பு செய்வாங்க. அப்படி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் மறுபடியும் உயிரோடு எழும்பி எல்லாருடைய கண்கள் பார்க்க வானத்துக்கு எழுந்தருளி போவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சம்பவம் இருக்கு. எருசலேமில் உண்டாக போகிற ஒரு பெரிய நில அதிர்ச்சியை பற்றி வேதம் சொல்லுது. இவ்வளவு சம்பவங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் நடக்க வேண்டி இருக்கிறது. அதில் முதல் சம்பவம் நம்ம பார்த்துட்டோம். 2வது சம்பவம் என்ன தெரியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். வானத்திலிருந்து இறங்கி வரும் ஒரு தேவதூதன். அவருடைய கையில் ஒரு புதிய புத்தகம். அந்த புத்தகம் பூமிக்கு கொடுக்கப்படுகிறது. அதில் நிறைய காரியங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்கிறது. மிஸ் பண்ணாமல் நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருங்க. அடுத்த ஒரு நிகழ்ச்சியிலே நான் பல விவரங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.